வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனைவி ரம்யாவுடன் ஆஜராகியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மனோகரன் வழங்க கேட்கலாம். மனோகரன், வணக்கம். இது குறித்த விவரங்கள். வணக்கம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தமிழக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரால் தொடரப்பட்ட வழக்கு விசாரணை தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் டாக்டர் விஜயபாஸ்கர், அவரது மனைவி ரம்யா ஆகியோர் மீது தமிழக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்ந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணையானது புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கு விசாரணைக்காக இன்று புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ரம்யா ஆகியோர் ஆஜராகி உள்ளனர். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் விஜயபாஸ்கர் வருமானத்திற்கு அதிகமாக 53% சொத்து சேர்த்ததாக, அதாவது 35,79,00,000 சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு தொடரப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணையின் போது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் 16,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை நகல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். பின்னர் நடைபெற்ற விசாரணையில் அனைத்து நகல்களும் தாங்களுக்கு தர வேண்டும் என முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதனை ஏற்ற நீதிமன்றம் அனைத்து நகல்களையும் அவர்களுக்கு வழங்கியது. இந்நிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதற்காக டாக்டர் விஜயபாஸ்கர், ஒரு மனைவி ரம்யா ஆகியோர் தற்பொழுது விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர்.